நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா Aqua Enterprises கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா மாப்பு வந்து நியூவாக லேட்டஸ்ட்டாக தயாரித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக தயாரித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பொருள் எங்கேயுமே கிடைக்காது. எங்களை தவிர தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆல் சவுத் இந்தியாவுக்குள்ளே எங்கேயுமே கிடைக்காது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாப்பில் பற்றி என்னென்னா சாதாரண மாப்பெலாம் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு மாப்பு வாங்கிட்டே இருப்பீங்க. இங்கே ஒரு மாப்பு ஒன்று வாங்கினாலே ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 5 வருஷம் வரும். 5 வருஷம் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துரும். ஒரு பாஞ்சோ ஒன்று ஃப்ரீயாக தரும். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள பைப்பு, உடையாது, துருப்பிடிக்காது. சாதாரண மாப்பாக நீங்கள் வீடை பெருக்குவீங்க. இந்த மாப்பை வீடை பெருக்காமே க்ளீன் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்ப்போம் பாருங்கள். சாதாரண மாப்பில் சோப்பு தண்ணி ஒர்க்கை பண்ணுவீங்க, ப்ளைன் வாட்டரில் பண்ணுவீங்க, காய வைக்க வெயிட் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ண முடியாது. இந்த மாப்பில் பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தையிலேருந்து 19 இயர்ஸ் ஓல்டு லேடி வரைக்கும் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். ஜென்ஸு பசங்க எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நம்மளுடைய பொருள். உங்கள் ஃப்ளோரில் இருக்க எந்த டஸ்ட்டு எல்லாமே இதை வச்சே பண்ணிக்கலாம். பாருங்கள், டெமோ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹார்டாக கல்லுமா இருக்கும். அழுத்தி பாருங்கள், இது கல்லுமா இருக்கும், நல்லா ஹார்டாக இருக்கும். இப்படி ஹார்டாக இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாது. தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக பாஞ்சமாக இருக்கும். ஏற்றுட்டு பாருங்கள், தண்ணியில் போட்டோம் இந்த மாதிரி சாஃப்டாக பாஞ்சமாக இருக்கும். நீங்கள் சாதாரண மாப்பெலாம் பார்த்தீங்கன்னா வீடை பெருக்குவீங்க. இந்த மாப் வீடை பெருக்காமே க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் நூல் மாப்போ துணி மாப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியில் டிக் பண்ணி எடுத்திங்கன்னா பாருங்கள், ட்ராப்பாக தண்ணி கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். இதில் பாருங்கள், 2 வாட்டர் வரைக்கும் சக் பண்ணும். சக் பண்ணுற வாட்ரு ஒரு ட்ராப்ட கீழே கொட்டவே கொட்டாது. என்ன செக் பண்ண கீழே கொட்டவே கொட்டாது. இப்போ பாருங்கள், என்ன செக் பண்ண கீழே கொட்டாது. பாருங்கள், இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். இவ்வளோ வாட்ரு இருந்துமே கீழே கொட்டலை. அப்படின்றபோது நீங்கள் லைட்டாக டிக் பண்ணாலே போதும், ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். பக்கெட் திருப்ப தேவையில்லை. பாருங்கள், முன்னாடி போனீங்கன்னா பாருங்கள், தண்ணிலாம் ஒளியேறும். இதில் ஆளுக்கெல்லாம் ஊறிக்கிறோம். பின்னால்ட்டா தண்ணி, குப்பம், மண், டஸ்ட்டு, வாட்ரு, ஹேர் எல்லாமே வித்தின் செகண்ட்லேயே ட்ரை ஆயிரும். இப்படியே கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண வித்தின் செகண்ட்லேயே ட்ரை ஆயிரும். ஃபேன் போடணும், காய வைக்கணும் அவசியம் கிடையாது. தொட்டு பாருங்கள், அதுவே காஞ்சிடும். எந்த ஒரு ஈரமோ அழுக்கோ கரையிடுவார். இந்த ரிவரை மேலே தொட்டினா அதுவே புழிஞ்சிடும். அதுபோல் நீங்கள் வீடை பெருக்குவீங்க இல்லையா, அது பாருங்கள், இது பாருங்கள் மண்ணு தான். வீடை பெருக்கும்போது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத தூசி மண்ணெலாம் பெருக்கலாம் போகாது. இந்த பேட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, நாய் இதெல்லாம் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா முடி தூசி இருந்தாலும் அதுவே டோட்டலாக செக் பண்ணி இதை பெருக்கினாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண் தூசிலாம் எடுக்காது. இந்த மாப்பில் பாருங்கள், சும்மா ஒரு ஸ்பிங்கர் தான், அழுத்தவே தேவையில்லை. இந்த மாப் சும்மா ஒரு ஸ்பிங்கர் எடுத்தாலே போதும். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத தூசி, மண், டஸ்ட்டு, ஹேர், முடியலாமே டோட்டலாகவே செக் பண்ணிக்கலாம். முடியிலேருந்து எல்லாமே இந்த மண் எல்லாமே டோட்டலாக செக் பண்ணும். அப்படியே ஃபுல்லாகவே எடுத்தோன்னா அதுவே ஃபுல்லாக எடுத்துடும். இந்த மாதிரி மண், குப்பை, டஸ்ட்டு எல்லாமே எடுத்துடும். இது கீழே கொட்டாது. எவ்வளோ மண் இருந்தாலும் ஒரு ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாலும் தூசி மண்ணில் அதில் ஒட்டிக்கிறோம். வேக்கம் பவுடர் தான் கீழே கொட்டாது. ஒரு ட்ராப்டே கீழே கொட்டா, ஒரு ட்ரோஸில் கீழே எவ்வளோ மண்ணில் அப்படியே இருக்கும். இதை க்ளீன் பண்ணால் பாருங்கள், வாட்டரில் டெக் பண்ணிவிட்டு இந்த ரிவரை பிடிச்சி எழுதினாலே போதும். அதில் உள்ள மண், டஸ்ட்டு, ஹேர் எல்லாமே பக்கெட்டில் போயிடும். இந்த பாஞ்சு அந்த டஸ்ட்டுமே இதில் ஒட்டாது. ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும். அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் டீ, காஃபி, ஜாஸ், சாம்பார் எது கொட்டாலும் பார்த்தீங்கன்னா சாதாரண மாப்பெலாம் வெள்ளம் பரப்போம். இந்த மாதிரி டீ கொட்டது, காஃபி கொட்டினா விட சாதாரண ஒரு துணியை வச்சு பண்ணிங்கன்னா பிளாட்ஸ் மாடிக்கும். பிஸ்னஸ் தமிழாக இருக்குது. அந்த மாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வச்சாலே போதும். டீ கொட்டது, காஃபி வேணும், அந்த இடத்துல வச்சாலே போதும். எந்த கரை இருந்தாலும் அப்படியே எடுத்து, எந்த ஒரு பிஸ்னஸ் சமயம் எதுவுமே இருக்காது. அப்படியே எடுத்து சக் பண்ணுறது கீழே கொட்டாது. எப்போ க்ளீன் பண்ணுறோமோ அந்த ரிவரை அப்படியே மேலே தூங்கினா பாருங்கள், அந்த ஆளுக்கெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். இப்போ இந்த பால் மட்டில் பாருங்கள், உங்கள் வீட்டில் ஆயிலே கொட்டி காமிக்கிறேன். இந்த ஆயில் பாருங்கள், இது எண்ணெய். இந்த மாதிரி ஆயிலே கொட்டினாலும் அந்த ஆயிலே பாருங்கள், இது ஃபுல் ஆயில். இந்த ஆயில் தான், ஆயிலே எடுத்தாலும் அந்த ஆயிலை அப்படியே எடுத்துடும். பாருங்கள், அந்த ஆயில் அப்படியே எடுத்துச்சு. இந்த ஆயில் பீஸுக்கெலாம் இங்கே தான் இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, எண்ணெய் இது ஃபுல்லாக அப்படியே இருக்கும். நீங்கள் அப்படியே பிழிஞ்சிங்கன்னா அந்த ஆயிலில் வெளியே வந்துடும். இதை க்ளீன் பண்ணும்போது தண்ணியில் டிக் பண்ணிட்டு இந்த எடுத்தோம்னா அந்த ஆயில் கரையெல்லாம் அப்படியே எடுத்துடும். ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் கேரண்டி வரும். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான். உடையாது, நெளியாது, துருப்பிடிக்காது, கட் ஆகாது. அதே போல் ஹைட்டு நீங்கள் எவ்வளோ ஹைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பார்த்தீங்க. இதே போல் எவ்வளோ ஹைட்லாம் கொடுக்கலாம். லெஃப்ட் வந்து லாக் ஓப்பனர், ரைட் வந்து லாக். இண்டிபெண்டாக ஹைட்டை கூட்டிக்கலாம், வச்சுக்கலாம். இந்த மாதிரி செவர் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பெயிண்டிங் செவர், கிச்சனில் கபடி, இந்த மாதிரி செவர்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். செவரு, கதவு, வால் டைல்ஸு, கிச்சன் ஹில்ஸு, கிச்சனில் கபடு இருக்குது, உட்டன் டோரு, ப்ளேவுட் டோர்லாம் நீங்கள் ஈஸியாக அப்படியே ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் வீட்டில் கபோர்டில் வச்சுருப்பீங்க. அந்த கபோர்டில் டஸ்ட் தான் நீங்கள் ஏறி பண்ண முடியாது. இந்த மாதிரி கபோர்டெல்லாம் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். உட்டன் டோரு, ப்ளைவுட் டோர்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சீலிங் ஃபேன் இருந்தால் இந்த மாதிரி சீலிங்கில் ஒட்டோட குச்சி முன்னாடி டஸ்ட்லாம் தண்ணியில் வரும். இந்த மாதிரி சீலிங் ஃபேன் ஓட டஸ்ட்லாம் அப்படியே ஃபுல்லாகவே ஒட்டிக்கிறோம். எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாக அந்த டஸ்ட்லாம் அப்படியே ஃபுல்லாகவே ஒட்டிடும். ஃபேனோட டஸ்ட்லாம் பாருங்கள், இந்த மாதிரி டஸ்ட்டு அதில் ஒட்டிக்கிறேன். ஃபேனில் ஒட்டோட இதை க்ளீன் பண்ணும்போது நீ குவாலிட்டி வாஷ் பண்ண தேவையில்ல. சும்மா தண்ணி டிக் பண்ணுறீங்க, டிக் பண்ணி அப்படியே ஃபுல்லாக போயிடும். டஸ்ட்லாம் உள்ளே போயிடும். எந்த டஸ்ட்டும் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. தரைக்கு மட்டும் எவ்வளோ ஹைட்டை கூட்டிக்கலாம், கொட்டிக்கலாம். இந்த மாதிரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா டைல்ஸால் கிச்சன் ஒட்டியிருப்பீங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்கும்.
கிச்சனில் எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் மேலே துடைக்கிறீங்க, துடைச்சி சமைக்கும்போது ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் ஃபுல்லாக தெரிச்சிருக்கும். இந்த மாதிரி கிச்சனில் உள்ள டஸ்ட்லாம் நீ எப்படி ஃபுல்லாக கிச்சன்லாம் அப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் ஹில்ஸு, பாத்ரூம் ஹில்ஸ், இந்த மாதிரி கிச்சனில் ஃபுல்லாக அப்படியே இந்த ஜாயிண்ட் உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். அதே போல் ஜிம்னி வச்சுருப்பீங்க, உங்கள் வீட்டில் ஜிம்னி வச்சா ஜிம்லாம் நீங்கள் யாரும் தேவையில்லை. இந்த மாதிரி ஜிம்லாம் நீங்கள் இன்னும் வகையிலே ஃபுல்லாக சிமிக்கலாம். இந்த மாதிரி ஜிம்னி டஸ்ட்டு ஜிம்னி கிளாஸ்லாம் நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க சிம்னி உள்ள அழுக்கு ஆயில் எல்லாமே இதிலே வந்துடும். இந்த மாதிரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா செவர்லாம் இருக்கும். இந்த மாதிரி செவர்லாம் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிச்சனில் செவர் டஸ்ட் வந்து அது ஃபுல்லாக அங்கே வரை க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏரி பண்ணதில் பெயிண்டிங் வாலோ கிச்சனில் கப்போர்டு இருக்கோ எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் சென்ட்ரிங்கில் ஓட்டோட டஸ்ட்லாம் அப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கப்போர்டெலாம் இருக்கு இல்லையா, நீங்கள் கப்போர்டெலாம் நீங்கள் ஏரி பண்ண முடியாது. சாதாரண மாப்பில் நீங்கள் துடைக்க முடியாது. தண்ணி போட்டிங்கன்னா கப்போர்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகும். தண்ணி போட முடியாது. எந்த பொண்ணாலும் ப்ளேவுட் பண்ணாலும் நீங்கள் அப்படியே துடைச்சிக்கலாம். எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்காது, எந்த ஒரு வாட்டர் பிஸ்கெல்லாம் இருக்காது. ஆயிலே பிஸ்கெலாம் ஆயில் பிஸ்கெலாம் அப்படியே எடுத்துடும். அப்படியே ஃபுல்லாகவே ஆயில் பிஸ்கெலாம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். எந்த டஸ்ட் இருக்காது. அதே போல் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா சோப்னா சால்ட்லாம் இருக்கும். அந்த மாதிரி பாத்திரம் டஸ்ட்லாம் இப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பாத்திரமில் வாலில் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். டியூ செல்ஃப் கபோர்டெலாம் நீங்கள் எதுவுமே ஏறி துடைக்கிறதில்ல. இந்த மாதிரி செல்ஃப் கபோர்டெல்லாம் நீங்கள் ஈஸியாக அப்படியே ஃபுல்லாகவே துடைச்சிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சிண்டெக்ஸ் டேங்க் இருக்கு இல்லையா, நீங்கள் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குவீங்க. உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த பைப்புக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை எடுக்க மாட்டீங்க. அதுக்குள்ளே பாசம் முடிச்சு சால்ட்லாம் கெட்டு போகும். நீங்கள் உள்ளே இறங்க தவிர தண்ணியை திறந்து விட்டுருங்க. இந்த மாப்பு உள்ளோட எடுப்போம் அடிவில் பாசம் சால்ட்லாம் அப்படியே அதுவே எடுத்துரும். ஏன் கேட்கலா, தண்ணியை திறந்து விட்டுருங்க. அந்த மாப்பு உள்ளே வச்சாலே பாருங்கள் 2 வாட் சக் பண்ணிக்கிறோம், கீழே கொட்டாது. அப்படின்ற போது மாப்பை உள்ளே விட்டு இந்த மாதிரி ரொடேட் பண்ணால் அடிவில் பாசம் மைனோட்டஸ்ஸு சால்ட் வாட்டர் சக் பண்ணுற வாட்ரு கீழே ஒரு ட்ராப்டே கீழே கொட்டாது. அப்படியே கொண்டு போய் 4 டைம் டேங்கெலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். சிண்டெக்ஸ் டேங்கே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் ஹைட்டு நீங்கள் எவ்வளோ ஹைட்லாம் குடிக்கலாம், 5 பைண்ட் ஹைட்டை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். தேவை கிச்சன் மேடை, கபோர்டு, கவுடப்பாடி, கவுடே கிளாஸ்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் உங்கள் ஃப்ளோரில் தண்ணி கொடுது இல்லை சின்ன குழந்தை வாமிட் பண்ணால் தண்ணி மாட்டலாம். டீ, காஃபி, ஜாஸ், சாம்பார் எதுக்குன்னா அப்படியே வித்தின் செகண்டில் ட்ரை ஆகிடும். எந்த ஒரு ஈரமோ அழுக்கோ கரையேறுவாது. எடுத்து அப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான், உடையாது, துருப்பிடிக்காது. இது ஆக்சுவல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 990 வரும். இங்கே 200 டிஸ்கவுண்ட் போக 790 கொடுக்கும். வித் 5 இயர்ஸ் கேரண்டி கொடுக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் தேடிலாம் மறு தான் எங்கள் மேனுஃபேக்சரிங் 18 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். 18 வருஷம் பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்டிக்கில் பண்ணோம் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து அலுமினியம் பண்ணோம், அடுத்து ஸ்டீலில் பண்ணோம். இப்போ நாங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து 304 நெளியாது, உடையாது, துருப்பிடிக்காத கட்டாயம். ஒரு டைம் வாங்கினா ஸ்டிக் அது வாட்டு கிடக்க. பாஞ்சு மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. பாஞ்சு வந்து உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு 5 இயர்ஸ் கழிச்சா பாஞ்சு மாற்ற போகிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் இப்போ வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பாஞ்சு ஒன்று ஃப்ரீயாகவே தரோம். எங்களுக்கு வியூவர்ஸ் உங்களுக்கு மூலம் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்கன்னா ஒரு பாஞ்சு ஒன்று ஃப்ரீ வரும். அதுபோல் இந்த பாஞ்சு வெளியே வேணால் 300 வரும். இந்த பாப்பில் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு எல்லோ கலர் பாஞ்சு வரும். அதே போல் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு வரும். ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் எல்லோ கலர் பாஞ்சு வரும். இன்னொன்று ப்ளூவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரே பாஞ்சே வரும். ப்ளூ கலர் பாஞ்சே வரும். அது போக நீங்கள் ஒரு டைம் சாதாரண மாப்பனி பக்கெட்லாம் தூக்கிட்டு போக தேவையில்ல. ஒன் டைம் டிக் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி கீழே கொட்டாது, பேட்ஸ்மேன் இருக்காது, கீழே கொட்டவே கொட்டாது. ஓட்டுறா பாருங்கள் இவ்வளோ வாட்டர் இருந்துமே கீழே கொட்டல. அப்படியே லைட்டாக வச்சாலே போதும். இந்த மாதிரி ஒரு டைம் பெரிய ஹால் தான், இந்த மாதிரி ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் பாருங்கள், அழுக்கு கம்மி. இந்த மாதிரி அழுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இதில் சோப் ஆயில் உங்களுக்காக ஆயிலாம் என்பதில் இந்த சோப் ஆயில் எதுவுமே போடல, வெறும் வாட்டர் தான். நீங்கள் சும்மா தொடச்சாலே இந்த அழுக்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். எந்த ஒரு கரை இருந்தாலும் இப்படி ஒன் டைம் டிக் பண்ண வச்சு ஒரு பெரிய ஹால் முன்னாடி போனால் தண்ணி வரும், பின்னாடி எடுத்தால் அப்படியே விழுந்துடும். அப்படியே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஒரு ஹால் ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதிலே ஸ்டோர் ஆகிடும், கீழே கொட்டாது. ஒரு ட்ராப்டே கீழே கொட்டாது. எந்த அழுக்குனாலும் இதில் கீழே கொட்டாது. இதை க்ளீன் பண்ணால் கழட்டிலாம் வாஷ் பண்ண தேவையில்லை. இதை சும்மா தண்ணி டிக் பண்ண போகிறீங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த ரிவரை தான் இழுக்க போகிறீங்க. கைட்டை தைக்கலாம் அவசியம் கிடையாது. இந்த ஒரு ஸ்பிங்கர் தான் போதும். இந்த ரிவரை மேலே தூங்கினா எல்லா அழுக்குமே இதில் போயிடும். எந்த டஸ்ட்டு எதுவுமே எந்த முடி இருந்தாலும் அதுவே எடுத்துரும். ஃபைன் டஸ்ட் நீங்களாம் பெருக்கலாம், தூசிலாம் போகாது. 100 தடவை பெருக்கலாம், அந்த ஃபைன் டஸ்ட்டு உங்கள் ஃப்ளோர்லேயே இருக்கும். இந்த மாதிரி ஜாயிண்ட்டில் அந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி ஜாயிண்ட்டில் அளவுக்கு தூசி அதுக்கு அந்த லைனே கொடுத்துரும். அந்த லைன் எதுக்காக கொடுத்துருன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குள்ளேயுமே இந்த கிச்சன் இந்த ஜாயிண்ட் இருக்குல்லையே, அந்த கிச்சன் இந்த ஜாயிண்ட்டுக்குள்ள தூசி, கிச்சனில் என்ன கரை, பாத்ரூம் சால்ட்டில் பார்த்தீங்கன்னா துவச்சிருக்காங்க. அதுக்கு தான் அந்த லைன் போய் உள்ள ஃபுல்லாக லைக் கிச்சனில் ஆயில் கரையும் பாத்ரூம் சால்ட்டு அந்த ஃப்ளோரில் லைன்லாம் அப்படியே ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி ஜாயிண்ட் கேப்பில் இந்த மாதிரி ஜாயிண்ட் கேப்பில் ஒவ்வொரு டைஸுக்கு அடியில் அந்த கேப்பில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து நீங்கள் வேணுன்ற நபர்களுக்கு வந்து மதுரை தான் எங்கள் மேனுஃபேக்சரிங் தயாரிக்கிறதே மதுரை தான். நீங்கள் இருந்து எல்லா ஊருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏதாவது சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல் டேரெக்டாக வந்து கடையில் வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கள் ஆன்லைனில் நம்பர் கொடுத்துருவோம். உங்கள் ஃபோன் உங்கள் வீடியோலேயே ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொரியர் வந்துடும். நீங்கள் வந்து இப்போ 790 வித் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். அதை நீங்கள் பே பண்ணால் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி வந்துடும். வித்தின் 2 டேஸில் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி ஆயிடும்.
5 இயர்ஸ் உங்களுக்கு கேரண்டியோட பில்லு வாரண்டி கார்டு எல்லாமே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பில்லு வாரண்டி கார்டு கேட்லாக்லாம் உங்களுக்கு தனியாக வந்துடும். வாரண்டி கார்டு பில்லு வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் அட்ரஸ் எல்லாமே வந்துடும். பேக்கிங்கோட வந்துடும். அந்த பேக்கிங்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து டெய்லி எங்களுக்கு 500 பீஸுக்கு மேலே வெளியூர் எல்லா விஷயம் பேர் எல்லாம் பேக்கிங் தான். எங்கள் ஃபேக்ட்ரியில் பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் தனியாக இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கு அந்த பேக் போட்டு கீழே ஒரு டேக் ஃபுல்லாகவே கவர் பண்ணுவோம். இங்கே கட்டி இங்கே ஒரு பேக் வந்துடும். இப்போ நீங்கள் வாங்குற பாஞ்சுக்கு 50 ஃப்ரீ வந்துடும். இதெல்லாம் ஃபுல் பேக்கிங். இப்படி ஃபுல் பேக்கிங் பண்ணி உங்கள் அட்ரஸ் நேம் ஓட்டி அப்படியே வந்துடும். இந்த பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி 10-20 பேர் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி எங்களுக்கு எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குது.